ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வெளியிலையும் நான் ஹனி வாங்கியிருக்கேன், கடைகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா தேன் வாங்கியிருக்கேன். இந்த 2 தேனில் எது ஒரிஜினல், அதை எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலான்னு நான் பல சர்ச்சுக்கு அப்புறமா ஒரு முடிவுக்கு வந்திருக்கோங்க. ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக இருக்கும். ஃபுல்லாக நாம் எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். வீடியோக்கு போக முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க. ஒரு 2 பவுல் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். இது பார்த்திங்க அப்படின்னா வெளியில் நான் வெளியில் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல் தேன் மலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு விற்பனை பண்ணாங்க. அதை எங்கள் மாமா வாங்கி தந்தாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினலா அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன்னா, சில பேர் சொல்லுவாங்க சொட்டு சொட்டாக உளுந்தாதான் ஒரிஜினல், நேரடியாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நூல் இலையில் உளுந்தா ஒரிஜினல், சொட்டு சொட்டாக உளுந்தால் தான் ஒரிஜினல் இல்லை. இந்த மாதிரி நூல் இலை மாதிரி உளுந்துச்சு அப்படின்னா ஒரிஜினல் சொல்லுவாங்க. ஆனால் 2 தேனுமே பார்த்திங்கன்னா, ஒரு தேன் நான் கடையில் வாங்கின தேன், ஒரு தேன் மலை தேன்னு சொல்லக்கூடிய தேன். இது பார்த்திங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கின தேன் கொஞ்சம் திக்காக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கலரும் ஒரு டார்க்னஸ் கொடுக்குது. இதில் பல உண்மைகள் ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சு. நானுமே ஃபஸ்ட்டு இதில் எதுதான் உண்மைங்கிறத பல சர்ச்சில் போய் பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்து இதில் எது ஒரிஜினலாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நாமளும் டெஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேன் எடுத்து மேலே தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் பார்த்திங்க அப்படின்னா வெயிட் பண்ணும்போது அது கரையுதான்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இதே கடையில் வாங்கின தேன், அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா கரைதான் பார்க்க போகிறோம். கடையில் வாங்கின தேன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கலர் கொடுக்குது. நாம் மலை தேன் சொல்லக்கூடிய தேன் கலர் எதுவுமே இல்லை. அதாவது நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் இல்லை, அதனால ஒரிஜினலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. இது உங்களுக்கு எடுத்து காட்டும் போது இதில் தேனே இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் பட் தேன் இருக்குது, கொஞ்சமாக கரைஞ்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் கடையில் வாங்கின தேன், அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்து கட்டும் போது உங்களுக்கு தெரியுது, அதில் ஒரு கலர் இருந்ததுனால கொஞ்சம் டார்க்னஸ் தெரியுது. பட் ஆனால் 2லேயுமே பார்த்திங்க அப்படின்னா அடிப்பகுதியில் தேன் இருக்குது. ஆனால் இது மலை தேன் சொல்லக்கூடிய தேன் கொஞ்சமாக கரைஞ்சி தான் இருக்குது. பார்த்தீங்களா, கொஞ்சமாக தேன் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா பார்க்கும் போதே தெரியுது இது சீனிப்பாகு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கும் போதே தெரியுது. பட் நம்ம ஃபைனலாக எந்த டிசிஷனும் ஸ்டார்டிங்லேயே எடுக்க முடியாது. நம்ம ஃபைனலாக ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் அது உண்மையாக பொய்யான்னு தெரியும். இது இப்போதைக்கு பார்த்தா நம்மளுக்கு ஃபேக் மாதிரி தான் தெரியுது. பட் அதே மாதிரி கடையில் வாங்கின தேன் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கரைஞ்சிருக்கு. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா அடிப்பகுதியில் கொஞ்சமாக இருக்குது. இப்போ இதை ஒரிஜினலான்னு சொன்னால் இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலாக தான் தெரியும். இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா கரையாத தேன் நம்மளுக்கு ஒரிஜினலாகவும், கரைஞ்ச தேன் நம்மளுக்கு ஃபேக்காகவும் சொல்லப்படுது. இப்போது மறுபடியும் நான் எடுக்கிறேன். அதே மாதிரி தான் அடிப்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இருக்குது தேன் கரையலை. அதுக்காக இது ஒரிஜினலாக இல்லையான்னு பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா பாகு எப்படி பாகுபதமே பார்த்திங்க அப்படின்னா சட்டுன்னு கரையாது, அந்த மாதிரி இதில் இருக்குது. இப்போ மறுபடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணியை எடுத்துடலாம். சேர்த்துருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனால் கரைஞ்சிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள், நம்ம ஊற்றின தேனே இல்லை, நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுலேருந்து நம்ம ஃபேக்குன்னு டிசைட் பண்ணிடலாங்க. மலை தேன்னு சொல்லக்கூடிய தேன் கிடையாது, இது வெறும் சீனிப்பாகு தான். அதே மாதிரி நான் கடையில் வாங்கக்கூடிய தேன் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக அடிப்பகுதியில் அப்படியே செட் ஆன மாதிரி இருக்குது. இப்போது இந்த இதில் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, இப்போது நம்ம மலை தேனுன்னு சொல்லக்கூடியது தேன் கரைஞ்சிருச்சு. இதே நான் கடையில் வாங்கின தேன் கொஞ்சமாக இருக்குது அப்படின்னா இது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லி நான் சர்ச் பண்ணி பார்த்த போது தான் தெரிஞ்சிச்சு. முதல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மலைகளில் தேன் எடுக்குவாங்க. அந்த தேனில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மகரந்த சேர்க்கை நடைபெற்று ராணித்தேன் சென்று ஃபஸ்ட்டு செட் ஆகிடும். அதுக்கப்புறமா தான் மற்ற தேன்கள் எல்லாமே போகும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தேன் தான் மலைத்தேன். இது நான் பார்த்திங்க அப்படின்னா 2வது சர்ச்சுக்காக 2 தட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 தட்டுலேயும் தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி மலைத்தேன், இது கடையில் வாங்கின தேன், இது 2யும் வச்சுருக்கேன். ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு இது பார்த்திங்க அப்படின்னா லேயராக இருக்கும். அந்த லேயர் இருந்தால் ஒரிஜினல்னு சொல்லியிருந்தாங்க.
பட் இதில் எதுவுமே இல்லைங்க, லேயரே இல்லை, ஒரு லேயர் ஒரு இதே இல்லை. சாதாரணமாக நம்ம போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே தான் இருந்துச்சு, கொஞ்சம் கூட லேயர் எதுவுமே கொடுக்கல. கடையில் வாங்கின தேனும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட மெனிக்கே தான் இருந்துச்சு, லைட்டாக கரையை மட்டும் தான் செஞ்சிச்சு. அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த லேயரும் இல்லை. தெளிவாக பாருங்கள், பக்கத்தில் வச்சு பார்க்குறேன், எந்த ஒரு லேயருமே இல்லை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மலைகள்லேருந்து வரக்கூடிய தேன் வந்து கிடைக்கக்கூடிய தேனை வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டி தேனுன்னு சொல்லிட்டு பெட்டிக்குள்ளே தேனை வளர்க்குறாங்க. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பெட்டிக்குள்ளே வந்து தேனை வளர்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே தேனை வளர்க்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா மனிதர்களை ஏமாத்துற மாதிரி தேனீக்களையும் இப்போ ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். எப்படின்னா பெட்டிக்குள்ளே தேனை வளர்க்கும் போது மேலே வந்து பூக்களை போடணும், மகரந்தத்துக்காக பூக்களை போடணும். அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ராணி தேனை விட்டுறாங்க. ராணி தேன் வந்ததுக்கப்புறமா மற்ற தேன்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெட்டிக்குள்ளே வந்து செட் ஆயிடுறாங்க. செட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சுகர், வெள்ளை சீனி இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அதோட சாப்பாட்டுக்காக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சர்ச்சில் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த சர்ச்சில் வந்து அந்த வெள்ளை தேன், அந்த வெள்ளை சர்க்கரையைத்தான் வந்து தேனீக்கள் வந்து உணவாக உட்கொள்ளுது. அப்போது நம்மளுக்கு என்னங்க கிடைக்கும்? தேன் மகரந்தத்துலேருந்து, பூக்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மகரந்தத்துலேருந்து அவங்க தேனை எடுத்துகிட்டு மகரந்த சேர்க்கை நடைபெற்றதுக்கப்புறம் தேன் வருது பார்த்திங்களா, அதுதான் ஒரிஜினல். நாம் வந்து அதை தேனையே ஏமாற்றி அதுங்களுக்கு வந்து ஒரு சர்க்கரை ஒயிட் சுகரை கொடுத்து அதையும் ஏமாற்றி அதுலேருந்து வரக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா தேனி உண்மையான தேன் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு தேன். அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 75% வந்து கடைகளில் விற்கக்கூடியதில் வந்து இந்த மாதிரி பெட்டி தேன்கள்லேருந்து கிடைக்குது அப்படின்னு ஒரு சர்ச்சில் வந்து அறிவிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே வந்து அந்த லேயரே இல்லை. அதாவது தேனை ஊற்றிட்டு தண்ணியை ஊற்றி பார்த்தோன்னா அந்த தேன் கூடு மாதிரியே ஒரு லேயர் வந்து கொடுக்கப்படும் சொல்கிறாங்க. அந்த லேயர் வந்து ரெண்டுலேயுமே இல்லை. அப்போ ரெண்டையுமே ஃபேக்குன்ற மாதிரி தான் நான் டிசைட் பண்ணேன். பட் லாஸ்ட்டாக ஒரு ஃபைனல் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கடையில் வாங்கின தேன் பேப்பரில் வந்து எரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேன் வந்து டக்குன்னு தீயில எரிச்சா எரிஞ்சிரும் சொன்னாங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், அது எரியவே இல்லைங்க. அந்த பாகம் அப்படியே மெல்ட் ஆகி வந்து கரையும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கடையில் வாங்கின தேன். பார்த்தீங்களா, எவ்வளோ தான் எரிச்சாலும் பக்கத்தில் இருக்கிற பேப்பர் தான் எரியுதே தவிர அந்த தேன் பக்கத்தில் இருக்க தேன் பட்ட பக்கம் வந்து எரியவே இல்லை. ஃபைனலாக சாதாரண பேப்பர் தான் எரிஞ்சு, தேன் பக்கத்தில் இருக்கிற பேப்பர் எரியவே இல்லை. ரெண்டாவது மலை தேன் சொல்லி வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலான்ட்டு பார்த்தோம். அதை விட இது ரொம்ப மோசங்க. இது செம்ம மெல்ட் ஆகி உடனே சீனிப்பாகலாம் வந்து வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேக். வெளியில் வாங்கின தேன் வந்து மலை தேன் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 100% வந்து சீனிப்பாகு. அது வந்து மெல்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த லெமன் அந்த மாதிரி வந்து ஒரு பொருள் சேர்க்கறதுனால மெல்ட் ஆகலை, கட்டி ஆகலை, கட்டி ஆகிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீனிப்பாகுன்னு கண்டுபிடிச்சிரும். பார்த்திங்க இதே வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து சீனிப்பாகு வந்து கரெக்டாக வந்து அந்த சீனி வந்து நல்லா கட்டியாகி வந்து புட்டு வெளுத்துரும், அந்த மாதிரி கெட்டியாக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா அதாவது கடைகளில் வாங்கினதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெட்டி தேனில் வந்து எடுக்கக்கூடிய தேன் வந்து ஒரு அளவுக்கு நம்மளுக்கு தேன். இதே வந்து நான் வெளியில் வாங்கின மலை தேனுன்னு சொல்கிறது வந்து ஃபேக். இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வாங்குகிற தேன் வந்து அவ்வளோ ஒரிஜினல் இல்லை. மலை தேன் வந்து சரியான ரேட்டுங்க. அது வந்து நாம் நினைக்கிற ரேட்டுக்கு வந்து இப்போ 1 லிட்டர் வந்து 300 400 கொடுக்குறாங்க வெளியில். அது மாதிரிலாம் வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அங்கே போய் எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அது பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரேட்டுக்கு வந்து 2000 அந்த மாதிரி ரேட்டில் தான் விற்கும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல். அது ஒரிஜினல் தேனில் வந்து லைட்டாக வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் நான் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லை. நீங்கள் டேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக வந்து கசப்பு தன்மை லேசாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தேன்லேயே பார்த்திங்க அப்படின்னா எந்த வித நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா, தேனை வந்து எவ்வளோ தான் ஃபில்டர் பண்ணாலும் அதில் இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய வந்து டஸ்ட்டுலாம் வந்து ஃபுல்லாகவே எடுக்கவே முடியாது. சுத்தமான மலை தேனில் வந்து டஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வாங்கும் போது அந்த மாதிரி லேசாக வந்து பூச்சி அந்த மாதிரி டஸ்ட்டு அந்த மகரந்தம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுதாங்க ஒரிஜினலான மலை தேன். இது வந்து அவ்வளோமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேக். அதே மாதிரி கடைகளில் வந்து சஃபோலா வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் வந்து ஒரிஜினல்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் சொல்லியிருக்காங்க. பட் அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரிஜினல்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து வேணும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.